வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் பட்டு லாங் ஃப்ராக் எம்ப்ராய்டரி டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியாக சாரியில் தான் கஸ்டமர் லாங் ஃப்ராக் டிசைன் எம்ப்ராய்டரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரியான சாரியில் லாங் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்படி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியாக நெக் டிசைன் பேப்பரில் ட்ரா பண்ணி எடுத்து முடிச்சிருக்கோம். அண்ட் இதில் ஃப்ளார்ஸ், லீவ், ஸ்டெம் இந்த மாதிரி எல்லாமே நெக் டிசைனுக்கு இந்த மாதிரியாக டிசைன் வரும். இதில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இந்த டிசைனுக்கு ஃப்ளார் அண்ட் ஸ்டெம் இதுக்கு மட்டும் இந்த மாதிரியாக பீட் ஒர்க் மட்டும் கண்டினியூஸாக கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் அந்த லீஃப் அண்ட் கொஞ்சம் புட்டாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சாரீ கலர் இந்த மாதிரியாக ரோஸ் கலரில் இருந்தனால சில்க் த்ரெட்டும் இந்த சேம் கலர் எடுத்துகிட்டு ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த ஃப்ளாரில் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். அதுக்கு 8 strands ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த மாதிரியாக ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த ஃப்ளார் டிசைனில் இன்னர் ஸ்பேஸில் இந்த மாதிரியாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு த்ரெட் ஃபில்லிங் ஒர்க் இந்த ஃப்ளார் டிசைனில் வரும். இதில் நான் ஒரு 2 கலர்ஸில் இந்த ஃப்ளாரில் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். ஒன்று சாரீ கலர் அண்ட் அனதர் அந்த பார்டர் கலரில் இந்த நல்லா கிரே கலரில் இருந்தனால அதை கொஞ்சம் டார்க் ஷேடில் அந்த கிரே எடுத்திருக்கேன். அண்ட் இந்த த்ரெட்டையும் நீடில்ட்டு 8 strands ஆஃப் த்ரெட் எடுத்துகிட்டு அந்த மீதி இருக்கிற அந்த ஸ்பேஸில் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். இந்த மாதிரி நம்ம 2 ஷேட்ஸ் கலர்ஸில் இந்த ஃப்ளாருக்கு இன்னரில் த்ரெட் ஃபில்லிங்கில் ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு பியூட்டிஃபுல் லுக்கில் இந்த ஃப்ளார் டிசைன்ஸ் நமக்கு இருக்கும். ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நிறைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்போ மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். சில்க் த்ரெட் எடுக்கும்போது 8 strands ஆஃப் கவுண்டிங்ஸில் த்ரெட் எடுத்துக்கிடணும். அண்டு டபுளாக நம்ம நாட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னோம்னா 16 strands ஆஃப் த்ரெட் கிடைக்கும். அதை வச்சு தான் இந்த மாதிரியாக இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், அந்த நீடில் இந்த மாதிரி எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்டு அந்த நீடில் அந்த த்ரெட்டை சுற்றிட்டு இந்த மாதிரியாக நம்ம ரைட் ஹேண்ட்டு அந்த லூப்பை பிடிச்சிட்டு அடியில் பேக் சைடில் அந்த நீடில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் லுக்கில் இந்த மாதிரியாக ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் டிசைன் ரெடி ஆயிரும். அண்ட் இப்போ நம்ம ஃப்ளார்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ நான் காட்ட போகிறது ஒரு லீஃப் டிசைனில் நம்ம எப்படி ஆரியில் நம்ம பீட் ஒர்க் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் இந்த மாதிரியாக 2 கலர்ஸில் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று லாங் டியூப் பீட் அண்ட் அனதர் கலர் சுகர் பீட் அந்த சாரீ கலருக்கு மேட்சிங்காகவே எடுத்துட்டேன். ஸோ அதை தான் இந்த மாதிரியாக லீஃபில் ஸ்டிச் பண்ணி நம்ம அந்த லீஃபில் பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணிக்கிட்ட போகிறோம். ஸோ இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு சென்டரில் அந்த லீஃபில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிடணும். இப்போ இந்த மெட்டீரியலில் கொஞ்சம் டிசைன் பிரைட்டாக தெரியல வீடியோவுக்கு. பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லீஃபோடைய ஷார்ப் எட்ஜில் இந்த மாதிரியாக ஒரு ஸ்டிச் ஆரம்பிச்சிட்டு அண்ட் நீடில்ட்டு இந்த மாதிரியாக டியூப் பீட் அண்ட் சுகர் பீட் கலர் பீட் ஒன்று எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு இதை த்ரெட்டில் இப்போ இன்சர்ட் பண்ணிட்டோம். 2 பீட்ஸும் சேர்த்து உள்ளே விட்டுறணும். த்ரெட்டில் விட்டுட்டு ஒரு ஸ்மால் செயின் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் 1 செயின் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு லாங் செயின் அண்ட் ஸ்மால் செயின் சைட் வைஸில் இந்த மாதிரியாக ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு அகெயின் அந்த டியூப் பீட் அண்ட் சுகர் பீடு இந்த மாதிரியாக எடுத்துகிட்டு த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு ஸ்மால் செயின் லாக் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு 1 ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். அண்ட் அதர் சைடு இப்போ இந்த டியூப் பீடையும் சுகர் பீடையும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு லாங் செயின் ஸ்மால் செயின் இந்த மாதிரியாக எடுத்துக்கிடணும். இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த லீஃப் டிசைனுக்கு பீட் ஃபில்லிங் ஒர்க் ஃபினிஷ்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த லீஃப் டிசைனில் எட்ஜஸில் மட்டும் அந்த ரோஸ் கலர் பீட்ஸ் இருக்கும். இன்னர்லாம் கோல்டு கலரில் டியூப் பீட்ஸ் மட்டும் நமக்கு நல்ல பிரைட் லுக்கில் ஃபினிஷிங் காட்டும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ கொஞ்சம் அந்த டிசைன் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? இந்த லீஃப் டிசைன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது. இதே மாதிரி தான் கொஞ்சம் லீஃப்ஸுக்கு எல்லாமே இந்த பீட் ஃபில்லிங் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். ஸோ ஒவ்வொரு லீஃபையும் ஃபினிஷ் பண்ணும்போது எண்ட் நாட் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் லீஃப் கண்டினியூ பண்ணி இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கிடலாம். ஸோ எண்ட் நாட் போடுறதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க.
ஓகே. இந்த மாதிரி தான் நான் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டேன், ஃபினிஷ்ட் பண்ணுறேன். அதர் லீஃபுக்கும் இதே மாதிரி இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அனதர் லீஃப் டிசைன்லலாம் நான் வந்து ஒரு சாட்டின் ஸ்டிச் வந்து த்ரெட் ஒர்க்லேயே நான் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். அதுக்கு இந்த கிரே கலர் அண்ட் ரோஸ் கலர் இந்த மாதிரியாக சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரியாக கிராஸாக சாட்டின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டில் ஒரு லாங் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சாட்டின் ஸ்டிச் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது ஃபினிஷிங் ரொம்ப நல்லா நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ ஒரு ஸ்மால் லீஃப் தான். அந்த பீட் ஃபில்லிங்கில் நம்ம பீட் ஒர்க் பண்ணியிருக்கிற அந்த லீஃப் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் சின்ன லீஃப் டிசைனாக இருக்கும். ஸோ கிராஸாக இந்த மாதிரியாக என்ன செஞ்சுக்கணும், சாட்டின் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அவுட்லைனில் கோல்டு ஜரி வச்சு செயின் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக தெரியாது. ஸோ நான் இந்த மாதிரியாக தான் என்ன செஞ்சுக்கிட போகிறேன், அதர் லீவ்ஸுக்கு எல்லாமே கொஞ்சம் பீட் ஒர்க் அண்டு அந்த லீஃப்லெலாம் சாட்டின் ஸ்டிச் இந்த மாதிரியாக 2 கலர்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட்டை மட்டும் யூஸ் பண்ணி லீஃப்லெலாம் த்ரெட் ஒர்க்கில் ஃபில் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த சாட்டின் ஸ்டிச்சையே வந்து கிரே கலர் த்ரெட்லேயும் அதர் லீஃபுக்கும் இந்த மாதிரியாக நான் என்ன செஞ்சுட்டேன், ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியாக ஆரியில் சாட்டின் ஸ்டிச் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த 2 ஸ்டிச்சஸ் வந்து நான் அடிக்கடி என்னோடய எம்ப்ராய்டரி ஒர்க்கில் நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப பிடிச்சமான ஸ்டிச்சஸும் கூட. ஸோ அதை தான் நான் வந்து இப்போ இந்த மாதிரியான லாங் ஃப்ராக்குக்கு எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணி எல்லா இதுலேயும் ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறேன். லீஃப் டிசைன் அண்ட் ஃப்ளார்ஸுக்கெல்லாம் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அண்டு இப்போ அந்த புட்டாஸ் எல்லாம் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு இந்த மாதிரியான பேஸ் ரிங் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஹேண்ட் நீடில்ட்டு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட், அதாவது 1 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்டை எடுத்து டபுளாக நாட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 2 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட். இதை நீங்கள் ஒரு காட்டன் த்ரெட்டில் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், மிஷின் த்ரெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரியாக தான் என்ன செஞ்சுக்கிறேன், 2 சைட்ஸ் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ரிங் நல்லா ஸ்டிச்சாக இருந்துக்கிடும். அதை வந்து இந்த மாதிரியாக எடுத்து ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். முடிக்கும்போது இதோடைய ஃபினிஷிங் இப்போயே ரொம்ப நீட்டாக லுக் ஃபினிஷிங் கிடைக்கும் பாருங்கள். அண்ட் இதுக்கு மேலே தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு ஸ்டோன் ஒர்க், பீட் ஒர்க் இது எல்லாமே வச்சுக்கலாம். பட் நான் இதில் ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறனால ஸ்டோன் ஒர்க் வைக்க போகிறேன். ஸோ புதுசாக பார்க்குற நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஸ் ரிங் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரியாக ஸ்டோன் ஒர்க் நம்ம வைக்கிறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ அந்த பேஸ் ரிங்கு இன்னர் ஸ்பேஸில் கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சிடணும். இதை வந்து கொஞ்சமாக வைங்க, அதிகமாக வைக்கக்கூடாது. அந்த பேஸ் ரிங்குக்குள்ளே எவ்வளோ க்ளூ கம்மியாக வைக்க முடியுமோ இந்த மாதிரி வச்சு முடிச்சிடணும். முடித்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே தான் ஜர்கான் ஸ்டோன் ரெயின்போ ஷேட் கலர்ஸில் கிடைக்கும் அண்ட் எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும். பட் நான் வந்து இதில் வந்து நல்லா ஆப்போசிட் கலர்ஸில் நல்ல ஒரு ரெயின்போ ஷேட்ஸில் இருக்கிற ஜர்கான் ஸ்டோன்ஸை இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணி ஸ்டோனை இந்த பேஸ் ரிங்கில் வச்சு முடிக்க போகிறேன். அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாருங்களேன். அந்த ஸ்டிக்கில் கொஞ்சமாக க்ளூவை லைட்டாக அப்படி டச் பண்ணிவிட்டு ஸ்டோனில் போய் அதை எடுக்கும்போது ஸ்டிக்கில் அந்த ஸ்டோன் வந்து அட்டாச் ஆகி வந்துடும். அண்ட் அதை வந்து இந்த மாதிரி பேஸ் ரிங்கில் உள்ளே நம்ம அதை வச்சிடலாம். வச்சிட்டோம்னா ஸ்டோன் எல்லாம் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா பேஸ் ரிங்லேயும் இந்த ஸ்டோனை ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறேன். முடித்ததுக்கப்புறமா அதை நல்லா ட்ரை ஆக விட்டுறணும். அதில் இருக்கிற அந்த ஒயிட் க்ளூ எல்லாம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரை ஆயிரும். அண்ட் இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரியாக ஃபினிஷிங்கில் இருக்கும். இதில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே அந்த ஸ்டெம் பக்கம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அவுட்லைனில் செயின் ஸ்டிச், நெக்லாம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி டிசைன் தான் இப்போ இந்த லாங் ஃப்ராக் எம்ப்ராய்டரி டிசைன் இருக்கும். அண்ட் இதனுடைய ஸ்லீவ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு எல்போ லென்த் ஸ்லீவ் டிசைன். ஸோ ஃபுல்லாக அந்த ஸ்லீவில் எல்லாம் இந்த மாதிரியாக ஸ்லீவ் டிசைன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.